வணக்கம். வள்ளுவரே, மறுபடியும் கேட்குறேன். ஒருவன் மன தூய்மை உள்ளவனா நல்லவனா இருந்தால் போதாதா? அவன் மன தூய்மை உள்ள நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கணுங்கிறது கட்டாயமா என்ன? ஆமாம் அப்பனே, ஆமாம். மனம் சுத்தமாக உள்ள நல்லவர்களுக்கு பின்னாடி நன்மைகள் வரலாம். அவர்கள் காலத்திற்கு பின் அவர்கள் விட்டு செல்லும் மக்கட்பேறு, நிறுவனங்கள், நற்காரியங்கள், சாதனைகள் அவர்களுக்கு புகழை தரலாம். ஆனால் மனம் தூய்மை உடைய நல்லவர்களோடு ஒருவன் சேர்ந்து இருந்தானால் அவன் வாழும் காலத்திலேயே நினைத்தது நிறைவேறும், அடைய நினைத்தது கைகூடும், எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி கிடைக்கும். இதைத்தான் மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆகா வினைன சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் 456வது குறளாக எழுதி வச்சேன். அடடா, தூய்மையான மனம் உடையவர்களின் சேர்க்கையின் சிறப்பை 7 சீர்களில் எளிமையாக சொல்லிட்டீங்க. நன்று வள்ளுவரே. மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை. நாம் மனம் தூய்மை உடையவர்களாக இருப்பதோடு மனம் தூய்மை கொண்ட நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி பெற நமக்கு உதவும்னு அருமையாக எடுத்து சொல்லி விளக்கிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாளி சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.